So, Vanakkam, I am Krishna Kumar, Department of Mathematics. So, this is a class 2. ஃபங்க்ஷனாலிஸில் நம்ம பார்த்துட்டு இருக்குது நார்மல் ஸ்பேஸஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் நம்ம வந்து வெக்டர் ஸ்பேஸ்னால் என்ன, அதோட சப்ஸ்பேஸு, கோஷன் ஸ்பேஸு, அண்ட் தென் ப்ராடக்ட் ஸ்பேஸு, ஸ்பேன், அந்த கான்செப்ட் வரையும் பார்த்தோம். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், நார்மல் ஸ்பேஸ்னால் என்ன தெரியும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் மோஸ்ட்லி டிஆர்பிலாம் இதில் கம்பல்சரி கொஷின் மாதிரியே வந்துடுது. இப்போ நார்மல் ஸ்பேஸ்னால் என்ன, நார்மல் ஸ்பேஸ்னால் என்னன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு கேபிட்டல் எக்ஸ்ன்றது என்னது, அது வந்து வெக்டர் ஸ்பேஸாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ வெக்டர் ஸ்பேஸாக இருக்கணும்னா என்னென்ன ஆக்சியம்ன்றது லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓவர் கே எ நாம் ஆன் எக்ஸ், எ நாம் ஆன் எக்ஸ், ஒரு நாம் ஆன் எக்ஸ் அப்படின்றது எப்போ டிஃபைன், நாம்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், இட்ஸ் எ ஃபங்க்ஷன் டினோட்டட் பை லைக் திஸ், இந்த சிம்பிளில் நாம் அப்படி சொல்கிறோம். ஃப்ரம் ஸோ நாம் இஸ் அ ஃபங்க்ஷன்னா அதுக்கு டொமைன் எக்ஸு, அது கோடொமைன் வந்து ஆர், சச் தட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஆல் எக்ஸ் ஒய் இந்த எலமெண்ட், எந்த எலமெண்ட்டை எடுத்தாலும் இதில் கேபிட்டல் எக்ஸில், and then any scalar from this k. இந்த ஆக்சியம்ஸ் எல்லாம் அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஒன், norm of x greater than or equal to 0, that is norm of x equal to 0 if and only if x equal to 0. இதை பார்க்குறப்போ ஒரு லென்த்து, ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி தான் இருக்குது பாருங்கள், லென்த்து மாதிரி தான் இருக்குது இல்லை. norm of x, norm அதோடைய லென்த்து ஃப்ரம் த ஆரிஜின், அது எப்பவுமே ஜென்ரல் லென்த் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கும். சப்போஸ் ஜீரோவாக இருக்குன்னா தட் எக்ஸ் ஷுட் பி ஜீரோவாக இருந்தால் தான் இட் செல்ஃப், தட் இஸ் எக்ஸ்லேருந்து எக்ஸுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், ஜீரோ தான். அந்த மாதிரி இஃப் ஆன் இஃப் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ, நார்ம் ஆஃப் எக்ஸ். அதர்வைஸ் நார்ம் ஆஃப் எக்ஸ் பாசிட்டிவாக இருக்குன்னா தட் இஸ் லென்த் வந்து பாசிட்டிவ், ஆல்வேஸ் லென்த் வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் நார்ம் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் ஜீரோ. எப்போ ஈக்குவல் ஜீரோன்னு சொல்ல முடியும், தென் நார்ம் எக்ஸ், எக்ஸ் டு எக்ஸ் இட் செல்ஃப் டிஸ்டன்ஸ் பார்க்குறப்போ ஜீரோ தானே, தட் மீன்ஸ் எக்ஸ் ஜீரோவாக தான் இருந்திருக்கும். அண்ட் தென் நார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் which is always less than or equal to, in the inequality satisfy பண்ணும், norm of x plus norm of y, that is individual norm தனித்தனியாக எடுத்து நம்ம ஆட் பண்ணுறப்போ இதோட இது ஈக்குவலாகவோ அதிகமாகவோ தான் இருக்கும். இண்டிவிஜுவல் டிஸ்டன்ஸ் பார்க்குறப்போ ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். தட் இஸ் இந்த இன்இக்வாலிட்டி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஸோ நோட் ஆன் திஸ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. And then norm of k scalar into x, this can be written as modulus of k norm of x. So that is homogeneous. இது என்ன, அந்த ஆக்சியம் நேம் பார்த்துங்க, இது எப்படி ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சொல்கிறோமோ இது homogeneity of the norm. ஓகே, homogeneity of a norm. ஸோ இந்த நேமெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாய்ப்பு நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது, ஹோமோஜெனிட்டி அப்படின்னு கேட்குறப்போ நம்ம பார்க்கணும். ஸோ எ நார்ம்டு ஸ்பேஸ் இஸ் எ லீனியர் ஸ்பேஸ் வித் எ நார்ம் ஆன் இட். ஸோ இது நம்மளுக்கு நார்ம்டு ஸ்பேஸ்க்குனா டெஃபினேஷன். ஸோ அந்த எக்ஸ் வந்து கண்டிப்பாக வெக்டர் ஸ்பேஸ் இருக்கணும். அண்ட் தென் இந்த கண்டிஷன், இந்த நாம் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கலாம் எக்ஸ் டு ஆர், இந்த இதுவை வந்து நம்மளுக்கு அது ஆக்சியம்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தட் எக்ஸ் அந்த வெக்டர் ஸ்பேஸ், லீனியர் ஸ்பேஸ் நம்ம என்ன சொல்லலாம், we can say normed space. Okay, so this is very important. காம்படிட்டிவ் எக்ஸாமில் எப்படிலாம் கொஷின் கேட்பாங்கன்னா, அந்த டிஆர்பி எக்ஸாமில் நார்ம் ஆஃப் ஒரு செட் எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க, நார்ம் ஆஃப் கேஎக்ஸ்ன்னு கொடுத்துட்டு கே பாசிட்டிவ்னு கொடுப்பாங்க, கே கிரேட்டர் தென் 0 அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கேட்குறப்போ இந்த மாடுலஸை விட்டு கேட்பாங்க. கே நாம் எக்ஸு, மாடுலஸ் கே நாம் எக்ஸு அப்படின்றப்போ ஆப்ஷன் நம்ம எதை சூஸ் பண்ணோம், மாடு கே யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா கே பாசிட்டிவ்னு கொடுத்துட்டான், அப்போ கே நாம் எக்ஸ் தான் கரெக்ட். ஸோ இந்த மாதிரிலாம் இந்த ஆக்சியத்துலேயே அவங்க எப்படின்னா நம்மளை கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம இதை ரீட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியாக பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடணும், அது ரொம்ப முக்கியம் மெயின். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் இம்பார்ட்டன்ட் தியரம். ஆனால் இந்த ரிசல்ட் அப்படியே நம்மளுக்கு, இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட், இந்த ரிசல்ட்டு அப்படியே நம்மளுக்கு அந்த டிஆர்பி கொஷனில் ஸ்ட்ரெயிட்டாக வருது. பட் நம்ம எம்எஸ்சி படிக்கிறப்போ அப்படியே படிச்சிடுறோம். பட் இதெல்லாம் நம்ம தரவாக படிச்சுட்டு வந்தாலும் ஃப்யூச்சரில் காம்படிட்டிவ் எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எக்ஸ் வந்து நார்மல் ஸ்பேஸ் ஓவர் கே, ஒய்ன்றது அதனுடைய க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸு அதனுடைய க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸு, கன்சிடர் த கோஷன் ஸ்பேஸ்.
ஸோ இந்த கன்சிடர் த கோஷன் ஸ்பேஸ் கன்சிடர் பண்ணுறோம். இதில் இருக்கிற எலமெண்ட் எப்படி இருக்குன்னு இங்கே சொல்கிறாங்க. சச் தட் ஆல்ரெடி கோஷன் ஸ்பேஸ் டெஃபினேஷன் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருவோம். எக்ஸ் ப்ளஸ் கேபிட்டல் ஒய், இந்த ஸ்மால் எக்ஸ் ஃப்ரம் த கேபிட்டல் எக்ஸ் ப்ளஸ் இந்த சப்செட் ஃபுல், அதை ஒரு எலமெண்ட்டு ப்ளஸ் அந்த சப்செட்டோடு ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் அந்த எலமெண்ட்டே இருக்கும். இதில் அந்த கோஷன் ஸ்பேஸில் இப்படி தான் அந்த எலமெண்ட்டை டிஃபைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸ் இன் எக்ஸ் ஆன் எக்ஸ் ஒன் டிஃபைன்ட் ஆன் த நாம், டிஃபைன் ஆன் த நாம். அப்போ இந்த நாம் எதை மேலே டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோஷன்ஸ் மேலே. அப்போ அது கோஷன் நாமாக கன்வெர்ட் ஆகும். கரெக்டுங்களா? நாம் நாம் எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஸ்மால் எக்ஸ் ப்ளஸ் அது ஒய். அதுனா அந்த 3 லைன் போட்டிருக்காங்க அப்படின்னு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நாமுக்கு 2 இது போட்டால் போதும். அது என்ன 3 இதுன்னா ஒரு எலமெண்ட் ஒரு எலமெண்ட்டு ஒரு செட்டோடு ஆட் பண்ணுறப்போ, சப்செட்டோடு ஆட் பண்ணுறப்போ அதுக்காக அந்த நோட்டேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த லிமையா புக் ஆத்தர் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தா தெரியும். எங்கெல்லாம் ஒரு எலமெண்ட்டு ப்ளஸ் ஒரு செட்டுன்னா அந்த இடத்துல இந்த 3 லைனை போட்டிருக்காங்க. திஸ் இஸ் நாம் ஆல்சோ. அதை தனியாக ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறதுக்காக சொல்லியிருக்காங்க. விச் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் நத்திங் பட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ டிஃபைன் நாம் இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க கோஷன் ஸ்பேஸில். இன்ஃபிமம் நம்மளுக்கு நான் ரியலில் இந்த கான்செப்ட் படிச்சிருக்கோம். இன்ஃபிமம் என்னென்ன, சுப்ரீமம்னா என்னென்னு, லீஸ்ட் அப்பர் பவுண்டு தட் இஸ் இன்ஃபிமம், கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு தட் இஸ் இன்ஃபிமம். கரெக்டுங்களா? இன்ஃபிமம் எதனுடைய இன்ஃபிமம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ தட் இஸ் நாம் ஆஃப். ஸோ இங்கே நம்மளுக்கு 3 லைன்ஸ், இங்கே 3 அங்கே இங்கேயே நம்மளுக்கு 3 கோடு வந்திருக்கு, இங்கேயும் 3. ஆனால் இங்கே பாருங்கள் நாமுக்கு ஆஸ் யூஷுவலாக போடுற அந்த 2 இது வந்துருச்சு. தட் இஸ் இங்கே 2 எடுத்ததுமே எலமெண்ட்டு தான். எக்ஸுன்றது கேபிட்டல் எக்ஸில் இருந்த எலமெண்ட்டு, ஒய்ன்றது ஸ்மால் ஒய்ன்றது கேபிட்டல் ஒய்யில் அந்த சப்செட்டில் இருந்த எலமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் நாமுக்கெல்லாம் எடுத்து அதெல்லாம் பார்த்து நாம்னாவே நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் கிடைக்கும், லென்த் மெஷர்மெண்ட்டு. அதெல்லாம் நம்ம ஒரு சீக்வன்ஸாக எழுதி, அது ஒரு செட்டாக எழுதி, அந்த செட்டு ஃப்ரம் தட் வி கெட் த சீக்வன்ஸு. அந்த சீக்வன்ஸில் நம்ம இன்ஃபியூம் எடுத்தோம்னா தட் இஸ், அதுதான் என்ன சொல்ல வராங்க, இட்ஸ் நாம் ஆன். தட் இஸ் கால்டு என்ன சொல்கிறாங்கன்னா கோஷன் நாம். அப்போது இந்த மாதிரி ஒரு நாமை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த நாமுக்கு உண்டான ஆக்சியம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த கோஷன் ஸ்பேஸ் பிகம் கோஷன் நாம். அவ்வளோ. இந்த தேர்தலோட ஸ்டேட்மெண்ட் சிம்பிளாக இவ்வளோ தான். ஸோ இதை நம்ம ஃபர்தராக பைஹார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் நாமுடைய ஃபஸ்ட் ஆக்சியம் என்னென்னு நம்மளுக்கு தெரியும். நாம் ஆஃப் எக்ஸ் = 0. கரெக்டுங்களா? ஸோ அதை ப்ரூவ் பண்ணியிருப்போம் பாருங்கள். லெட் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் இன் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் கிளியர்லி தட் இஸ் நாம் ஆஃப் ஸ்மால் எக்ஸ் ப்ளஸ் கேபிட்டல் ஒய் = 0. நவ் இஃப் சப்போஸ் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் = ஒய். நம்ம ரைட் பாருங்கள். அண்ட் தென் ஸ்மால் எக்ஸ் இன் ஒய் ரொம்ப ஈஸியாக எடுத்து வந்துடும். ஸோ எக்ஸுன்றது எதில் எடுத்தாங்க, ஸ்மால் எக்ஸு கேபிட்டல் எக்ஸில். ஸோ அதில் எதில் கொண்டு வந்தாங்க கிளியராக பாருங்கள். எதில் தருது ஸ்மால் எக்ஸ் இன் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் = 0 தான். இஸ் இட் ரைட்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் = ஒய். எப்படி எழுத முடியும்? ஆக்சுவலாக 0ன்ற எல்லா வெக்டர்ன்றது எனக்கு எதில் இருக்கும், கேபிட்டல் ஒய்லேயே இருக்கும். இஸ் இட் ரைட்? ஸோ அப்போ இந்த 0ன்ற எலமெண்ட்டு எனக்கு இதுலேயே வந்துடும். ஸோ இதை பாருங்கள், ஸ்மால் எக்ஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் ஒய் மைனஸ் ஒய் தட் இஸ் 0. கரெக்டுங்களா? ஸோ எக்ஸ் இன் ஒய், எக்ஸ் இன் ஒய் 0ன்ற வெக்டார் 0. ஸோ ஒய்லேயும் நம்மளுக்கு அது 0 இருக்கும். ஸ்மால் எக்ஸுன்றது நான் இடத்துல எடுத்தேன் கேபிட்டல் எக்ஸு. ஸோ அதில் எதில் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன்னா இது ஆட் பண்ணுறோம் எனக்கு 0 வருதுன்னா கரெக்டுங்களா? தட் இஸ் ஸ்மால் எக்ஸ் இன் கேபிட்டல் ஒய். இந்த கான்செப்ட் உங்களால் புரியும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அதை. ஹென்ஸ் நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் = 0 பிகாஸ் ஒய் கண்டைன்ஸ் அந்த ரீசன். ஒய் கண்டைன்ஸ் நம்மளுக்கு என்னது 0 வெக்டர். தட் இஸ் அ ரீசன். ஸோ எக்ஸ் இன் ஒய். ஓகே. So if norm of small x plus capital Y, then for every n integer set natural number set, there exists yn or y capital, there exists capital Y இல்லை நம்மளுக்கு ஒரு yn வரும். எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா norm of x plus yn less than 1/n வர மாதிரி ஒவ்வொரு natural number set, that is 1/1, 1/2, 1/3, 1/4, you can get less than like that.
that is yn converges to minus x. Since y is closed surface, we get x in y, that is x plus y equal to y, the zero element of x by y. Is it right? இந்த yn வந்து எதுக்கு கன்வெர்ஜ் ஆகணும்? மைனஸ் எக்ஸ், that is x minus x, கரெக்டாக லைக் தட். x minus x போட்டால் நம்மளுக்கு 0, 0 less than 1, ரைட், 0 less than 1/2, 0 less than 1/3. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. தஸ் ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? yn எதுக்கு டென்ஸ் டு கன்வெர்ஜ், எது கன்வெர்ஜ் ஆகணும்? மைனஸ் எக்ஸு கன்வெர்ஜ் ஆகும். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, சின்ஸ் y is closed surface, we get x in y, x in y. So x plus y equal to y, therefore the zero element of, ஸோ கண்டிப்பாக ஜீரோ எலமெண்ட்டாக அதுக்குள்ளே இருக்குது இதில் அந்த கோஷன் ஸ்பேஸில். ஸோ நமக்கு உண்டான இதுவாக ஆக்சியமில் ஃபஸ்ட்டு ஆக்சியம் நம்மளுக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு வருது. நம்ம இல்லாட்டி x1, x2ன்ற எலமெண்ட்டை கேபிட்டல் எக்ஸ் எடுக்கலாம். ஒரு எப்சிலாங் ஒரு கிடைக்குது பாசிட்டிவ். சூஸ் எந்த மாதிரி சூஸ் பண்ணுறோம்? y1, y2ன்ற எலிமெண்ட்டை ஒயில், கேபிட்டல் ஒயில். சச் தட் இந்த அனலைஸ் கான்செப்ட் இதெல்லாம் ரொம்ப ரியல் பார்த்துட்டு இது வந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். norm of x1 plus y1 which is less than infimum of, ஏன்னா நம்மளுக்கு அந்த டிஃபைன் பண்ணுறதை இப்படி தான் டிஃபைன் பண்ண, infimum of norm of x1 plus y such that y in y plus epsilon by 2. And next choose like this, norm of x2 plus y2. ஸோ இதில் பண்ண இந்த y1 வந்து கரஸ்பாண்டிங்காக இந்த x1 plus y1க்காக இது x2 plus y2 which is less than infimum of norm of x2 plus y in y plus epsilon by 2. ஏன் அந்த epsilon by 2 நம்ம எடுத்துருவோம்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ தென் அடுத்த ஸ்டெப்பில் அதுதான் வரும் பாருங்கள். norm of இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணால் norm of x1 plus y1 x2 plus y2ன்னா தென் less than or equal to. ஸோ infimum of this என்னென்னு பார்த்தீங்கன்னா norm of x1 plus capital Y தான். அதே மாதிரி infimum, தட் இஸ் infimum நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு norm of x2 plus y. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு epsilon by 2 epsilon 2 becomes epsilon. Is it right? So norm of x1 plus y plus norm of x2 plus y plus epsilon. Since y1, y2 in y, we get norm of x1 plus x2 plus y. நம்ம எப்படி அதெல்லாம் less than or equal to x1 plus y plus norm of x2 plus, since triangle inequality அந்த கான்செப்ட் கொண்டு வராங்க இல்லையா. since epsilon greater than 0 is arbitrary, we get, so easy to understand, நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். norm of x1 plus capital Y x2 plus capital Y which is less than or equal to for x in x and k in a. Is it right? From this you get the triangle inequality exist இந்த கோஷன் ஸ்பேஸ்க்கு அந்த இது வரும். ஸோ ஜீரோன்ற வெக்டர்ன்ற ப்ரூஃப் பண்ணிட்டோம், பாசிட்டிவ்ன்றதும் கிளியராக ஃபஸ்ட்டாக சொல்லிட்டோம் பிகினிங்லே. த லாஸ்ட் ஒன் norm of அந்த கே ஸ்கேலார் வித் அந்த வெக்டார், தட் இஸ் ஸ்மால் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஏன் எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஸ்மால் எக்ஸ் கேபிட்டல் ஒய், ஸ்மால் எக்ஸ் கேபிட்டல் ஒய், ஏன்னா நம்மளை எடுத்துக்கிட்டு கோஷன் ஸ்பேஸ் இல்லையா. ஸோ கோஷன் ஸ்பேஸில் இருக்கிற எலமெண்ட்டெல்லாம் ஸ்மால் எக்ஸ், அந்த எக்ஸ் ஸ்மால் எக்ஸ்ன்றது கேபிட்டல் எக்ஸில் இருக்கும், கேபிட்டல் ஒய்ன்றது சப்செட், இதனுடைய கேபிட்டல் எக்ஸினுடைய சப்செட் ஒய். ஸோ norm of அந்த கேஎக்ஸ் இதை உள்ள அந்த மல்டிப்ளை பண்ணுறப்போ கேஒய்ன்றது ஒய்னே வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இது நம்மளுக்கு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்றது ஆல்ரெடி தெரியும். infimum of norm of kx, ஏன்னா இந்த மாதிரி தான் அந்த நாம டிஃபைன் பண்ணியிருக்காங்க. norm of kx plus y y in y. தென் இட் டேக் கே எடுத்துகிட்டு நம்ம மாடலஸ் கே எக்ஸை ஒய் பை கே இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ ஒய் பை கேன்னு வருங்களா. தென் இது என்ன இன்ட்ரெஸ்டிங் பாருங்கள், மாடலஸ் ஆஃப் கே infimum of then x plus y by k, again it becomes y. Is it right? ஏன்னா இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. y by k becomes y because 1 by kன்றது எனக்கு ஒரு நம்பர் தான், அந்த 1 by kன்ற நம்பரு வித் இந்த ஒய்யை மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு y தான் வரும். Is it right? y, capital Y. So finally norm of x plus capital Y. இந்த மாதிரி எல்லா இந்த ஒய்யோடு சேர்ந்து எல்லா ஃபார் ஆல் ஒய், இந்த ஒய் ஸ்மால் ஒய்ன்ற எலமெண்டெல்லாம் இந்த கேபிட்டல் ஒய்க்குள்ளே இருக்கும் இல்லையா, அது கூட இந்த 1 by k அப்படின்ற ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணுறப்ப திரும்ப அதுக்குள்ளேயே இந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி வரையா அந்த செட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் கேபிட்டல் ஒய்க்குள்ளே. ஸோ அதனால் நம்ம norm of x plus y. ஸோ தேர்ட் ஆக்சியம் வந்துடும். ஸோ இஃப் k equal to 0 then also this equality holds.
k equals 0 na equality வந்துடும். Thus the norm is on xy, that is a quotient norm. தியரம் ஈஸியாக ப்ரூஃப் ஆகிடுது. நெக்ஸ்ட் இப்போ கோஷன் ஸ்பேஸ் இஸ் எ கோஷன் நார்ம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா. அடுத்து ரீஸ் லெம்மா. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ப்ரீவியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமில். இல்லை எக்ஸ் பி நார்ம்டு ஸ்பேஸ் ஒய்ன்றது க்ளோஸ்டு ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ், அந்த ப்ராப்பர் ஸ்பேஸ்ன்றதுக்காக ஒய் நாட் ஈக்குவல் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆர்ன்றது ரியல் நம்பர், அந்த நம்பர் எப்படி இருக்கும் 0 less than or less than 1, தட் இஸ் 1/1/2 1/3 1/4 1/5 அந்த மாதிரி தான் ஆர் வேல்யூ இருக்கும் இல்லையா. ஏன்னா 0 less than or less than 1, then there exists some xr in xல இருக்கும் நம்மளுக்கு. எப்படி வரும்னா such that norm of xr இந்த லென்த் வந்து 1 இருக்கும் and are moreover distance between அந்த xr y இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த இன்இக்வாலிட்டியை நம்மளுக்கு அப்படியே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குறாங்க இல்லையா. இஸ் ரைட் ஆர் less than or equal to distance between the xr, y which is less than or equal to 1. வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஈஸியாக இதை புரிஞ்சிக்கலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இதை. சின்ஸ் ஒய் நாட் ஈக்குவல் டு எக்ஸ், அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சு இந்த ப்ரூஃபை கொண்டு வந்துடுவாங்க. தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் இன் எக்ஸ் சச் தட் எக்ஸ் டஸ் நாட் இன் ஒய். ஏன்னா ப்ராப்பர் சப்ஸ்பேஸ்ன்றதுனால எக்ஸில் இருக்கிற எலமெண்ட்டெல்லாம் ஒயில் இருக்கணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா பட் ஒயில் இருக்கிற எலமெண்ட்டெல்லாம் கண்டிப்பாக எக்ஸில் இருக்கும், ஏன்னா சப்ஸ்டேட்ன்றதுனால. ஸோ ஒய் இஸ் க்ளோஸ்டு, ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் ஒய் இஸ் should be positive greater than 0. Is it right? ஸோ இந்த இது ப்ரூஃப் பண்ணுவோம் பாருங்கள். ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 0 less than r, this is given since, so we have which is distance between x, y by r which is greater than distance between x, y. is clear-ஆக தெரியுது இல்லைங்களா. hence there exists a y not in y. இந்த ரீசன் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, பிகினிங்கில் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லணும்னு இருந்தது. ஃப்ரம் திஸ் we can get very easy norm of x minus y naught in y. Is it right? ஸோ we set இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த எக்ஸ்ஆர் எப்படி செட் பண்ணுறாங்கன்றது தான். இங்கே ஷூட்டபுளாக அந்த இன்இக்வாலிட்டி வரணுன்றதுக்காக செட் எக்ஸ் மைனஸ் ஒய் நாட் பை நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் நாட், தென் நார்ம் ஆஃப் எக்ஸ்ஆர். ஏன் அந்த மாதிரி நாமை நம்ம செட் பண்ணிக்கிறோம், அந்த இதுக்கு நாம் எடுக்கிறப்போ 1 வரும் பாருங்கள். இது நாம் எடுத்து பாருங்கள், இங்கே நாம் அது 1 வந்துடும். பிகாஸ் அந்த தியரம் ப்ரூஃப் கொண்டு போகிறதுக்காக இப்படி பண்ண டிஸ்டன்ஸ் பண்ணி எக்ஸ்ஆர் ஒய் விச் இஸ் லெஸ் than or equal to 1. ஆல்ரெடி நம்ம இது என்ன சொல்லியிருக்கோம்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் இஸ் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. பாருங்கள் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கோம். தென் less than or equal to 1, அது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுதுகிறப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆல்சோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் நாட் by norm of x minus x ஒயிட். இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரம் தி ஸ்டெப் we can get very easily which is greater than or equal to r கொண்டு வந்துடுறாங்க. ஸோ less than or equal to 1 greater than or equal to r, இதை டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் ஒய். அப்போ நம்மளுக்கு இன்இக்வாலிட்டி வந்துடும். ஆர் less than or equal to டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் ஆர் ஒய் less than or equal to 1. ஸோ இது ஒரு பார்ட்டாக கொண்டு வந்து நம்மளுக்கு ப்ரூஃப் அதை கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டுங்களா? இது ஒரு பார்ட்டு and then greater than or equal to r. ஸோ இதை கம்பைன் பண்ணி பார்க்குறப்போ we get the finest, the Rees lemma result. We get this one, or less than or equal to distance xr capital Y less than or equal to 1. So next our theorem important statements அதெல்லாம் and proof எல்லாம் பார்க்கலாம். So thank you very much for watching the full video. நன்றி.